இங்க வெண்ணிலாக்கு இந்த மாதிரி வலிப்பு வந்தோடனே டாக்டர் ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. வெண்ணிலாக்கு எந்த ட்ரீட்மெண்ட் போட்டாலும் அது சரி வராது, விஜய் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. சார், நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது இப்படி சொல்லும் போது, சொல்லுங்க டாக்டர், நான் எதுவா தான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், என்ன சொன்னேன் என்கிட்ட, எதுவா தான் நீங்க ஓப்பனா சொல்லுங்க. சார், இல்ல சார், அந்த பொண்ணு வெண்ணிலாக்கு நான் எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது அவங்கள 100% ஒரு 5ல இருந்து ஒரு 6% சரிப்படுத்துது. ஆனா நீங்க மட்டும் அவங்க கூட இருந்தா 90% சரிப்படுத்துது. நீங்க தப்பா நினைச்சுட்டா உங்க லைஃப் லாங் அவங்க கூடவே வச்சுக்கோங்க. எங்க போனாலும் அவங்க கூட்டிட்டு போங்க. சாப்பிட்டா ஒன்னா சாப்பிடுங்க, வெளில போனா ஒன்னா வெளில போங்க. இப்படி காவேரி கூட நீங்க எவ்வளவு நாள் முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க வெளியில கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்படி சொல்லும் போது இங்க விஜய் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, என்ன இவரு இப்படி சொல்றாரு? ஏற்கனவே வெளியில வீட்டுல இருக்கிறது தாத்தாக்கும் சுத்தமா பிடிக்கல, காவேரிக்கும் சுத்தமா பிடிக்கல, இங்க யாருக்குமே இது பிடிக்கவே இல்லை. ஆனா நம்ம தான் வழியே இல்லாம எப்படியாச்சும் இங்க வெளியில வீட்டுல வச்சுட்டு அவளை சரி பண்ணிட்டு ஆசந்தர் விடலான் இருக்கோம். ஆனா அதுக்குள்ள இவரு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வெளில வராரு. வெளில வந்தோடனே என்னென்னமோ யோசிச்சு பாக்குறாரு. அவருக்கு ஒரு சரியான விடை தெரியவே இல்லை. உடனே இங்க விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்மளா எந்த முடிவு எடுக்கணும்னா நம்ம காவிரி கிட்ட ஓப்பனா சஜஷன் கேட்கலாம். ஏன்னா காவிரி என்னதான் இருந்தாலும் அவ நம்மளோட வைஃப், அவ சொல்ற முடிவை நம்ம எடுத்துதான் ஆகணும். இப்படி சொல்லும் போது இங்க விஜய் காவிரிக்கு கால் பண்றாரு. இங்க காவிரி போன் எடுக்கவே இல்லை. காவிரி வேணும்னே விஜயோட போனை கட் பண்ணி விடுறாங்க. விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு என் போனை எடுக்கவே மாட்டா? இவ வேற இப்படி பண்றது நமக்கு டென்ஷன் ஆகுது. உடனே விஜய் டக்குன்னு வீட்டுக்கே வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே இங்க காவேரி ஹாயா ரூம்ல உட்காந்து போன் யூஸ் பண்ணிருக்காங்க. உடனே விஜய் பக்கத்துல வராரு. காவேரி, நீ என்ன லூசா இந்த மாதிரி கேட்கும் போது, ஏன் விஜய் எதுக்கு இந்த மாதிரி கேக்குறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணல நான் தான் லூசு, நீங்க தான் இப்ப லூசு தனமா என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்கிட்ட லூசான்னு கேக்குறீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி சொல்லும் போது, காவேரி, உனக்கு நான் அத்தனை தடவை போன் பண்ணிருக்கேன், கிட்டத்தட்ட 8 மிஸ் கால் விட்டுருக்கேன். ஆனா நீ என் போனை ஒரு தடவை கூட அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கூட கேட்கல. அது மட்டும் இல்லாம உனக்கு வாட்ஸ்அப்ல வேற மெசேஜ் பண்ணிருக்கேன், அதையும் பார்த்துட்டு ரிப்ளை கூட பண்ணாம இருக்க. ஏன் காவேரி எதுக்கு இந்த மாதிரி பண்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன நீ வெறுத்து ஒதுக்குறியா? கேட்கும் போது, ஐயோ, நான் யாரு உங்களை வெறுத்து ஒதுக்குறதுக்கு? நீங்க தான் எனக்கு ஒரு கான்டாக்ட் மெசேஜ் போட்டீங்களே, அது கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிட்டு நான் இன்னைக்கே நாளைக்கே இந்த வீட்டுல என்னோட பொழுத ஓட்டிட்டு இருக்கேன். அதனால உங்களை எதிர்த்து என்னால எதையுமே பேச முடியல. அப்படி பேசுனா நீங்க எனக்கு எதிராக திரும்பிடுவீங்க. அப்ப நான் என்ன பண்றது? என் வாழ்க்கையை நான் காப்பாத்தணும்ல. அதனாலதான் நான் அந்த வீட்டுல ஓரமா இருந்துட்டு போயிடுறேன். என்னால எங்கேயும் போய் கஷ்டம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நான் உங்களை விட்டுட்டு வெளில வந்தா பாக்குறவங்க 4 பேர் என்ன தப்பாதான் பேசுவாங்க. நீங்க கூட என்னை விட்டுட்டு வெளியில கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல எத்தனை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த ஊர் உலகம் உங்களை எதுவுமே கேட்காது. ஏன்னா நீங்க ஒரு ஆண். ஆனா என்ன கேட்பாங்க, நான் ஒரு பெண். இப்படி சொல்லும் போது இந்த விஜய், காவேரி எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என்ன உங்ககிட்ட சொன்னா நீ எனக்கு வேணாம், நீ என் பொண்டாட்டியே இல்ல, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி நான் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னா அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற? இல்லங்க, நீங்க என்கிட்ட டைரக்டா சொல்றல, ஆனா நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நானே இந்த வீட்டு போயிருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க காவேரி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? இல்ல, நீ கூட சொன்ன கொஞ்ச நாள் வெண்ணிலாவை வீட்டுல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துக்கு விட்டுட்டு வந்துருங்கன்னு. ஆனா இங்க எல்லாமே தலையில மாறி இருக்கு. என்ன என்னாச்சு சொல்லுங்க? வெண்ணிலாவை இங்க ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறது சுத்தமா வேஸ்ட். அவளோட மெடிசன் நான் தான் போல. அவ என்ன பார்த்தோன்னே சரியாயிட்டா. அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாதிரி வலிப்பு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா. டாக்டர் என்னமோ பண்ணி பார்த்தாங்க, அப்பெல்லாம் சரியாகல. நான் உள்ள வெண்ணிலாவை பார்த்தேன், அவ உடனே சரியாயிட்டா. அப்பதான் டாக்டர் சொன்னாங்க, வெண்ணிலாக்கு மெடிசன் நீங்க மட்டும்தான், அதனால வெண்ணிலாவை நீ நல்லா பாத்துக்கோங்க சொன்னாங்க. காவேரி, நான் இப்ப என்ன பண்றது நீயே சொல்லு. ஆனா டாக்டர் சொல்லிட்டாங்களே, வெண்ணிலாக்கு மெடிசன் நீங்க தான், நீங்க வெண்ணிலா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா 4-5 குழந்தை பத்திரிக்கை சூப்பரா இருங்க. இப்படி சொல்லும் போது இந்த விஜய் ஒரு அளவுக்கு மேல கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம காவேரி கண்ணத்திலே அரைஞ்சிடறாங்க. அரைஞ்ச உடனே எங்க காவேரி கண்ணத்துல விஜயோட 4 விரலும் அப்படியே பதிஞ்சு நிக்குது. அப்படியே காவேரி அப்படியே ஸ்டன் ஆகி பாக்குறாங்க விஜய. இப்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? உங்களுக்கு என்ன தைரியம்? எப்படி நீங்க என் மேல கை வைக்கலாம்? இப்படி கேட்கும் போது, காவேரி, அப்ப என்ன காவேரி, நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், ஆனா அதெல்லாம் நீ பெருசா பொருட்படுத்தாம எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நான் இருக்கிறதுல உங்களுக்கு கஷ்டம், நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன், நீங்க வெளியில கூட சந்தோஷமா இருங்க அப்படி இப்படின்னு சொல்ற. நான் ஆரம்பத்துல உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறதான், அது உண்மைதான். அதை பத்தி நான் எந்த பொய்யும் சொல்லவே இல்லை. இப்ப எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. டாக்டர் இந்த மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கு நீ ஓகேனா சொல்லு, இல்லன்னா விடு.
நான் வெண்ணிலாவை இங்க வச்சு பார்த்துப்பா, இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் விட்டுருவா. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் விட்டா நான் வெண்ணிலாவை அடிக்கடி பாக்குறதுக்கு போக வேண்டியதா இருக்கும். அதே அவ வீட்டுல இருந்தானா எந்த கவலையும் இல்ல. இப்படி சொல்லும் போது இங்க தாத்தா உள்ள வராரு. உள்ள வந்தோடனே விஜய் என்னப்பா ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, என்னாச்சு இப்படி கேட்கும் போது இங்க காவேரி அப்படியே கண் கலங்க நிக்கிறாங்க. அத தாத்தா பாக்குறாரு. காவேரி என்னம்மா உன் கண்ணுதான் ஒரு மாதிரி கலங்கிருக்கு, ஏம்மா என்னாச்சு இப்படி கேட்கும் போது, ஆமா தாத்தா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு, உங்க பேரன் எனக்கு திட்டுவாரு, எனக்கு ரொம்ப பண்ணுவாரு, அவர் இஷ்டத்துக்கு ஏதோ செய்வாரு, அதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப என்ன அடிக்கிற அளவுக்கு அவரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. பரவாயில்ல, நான் யாரு, நான் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரிதான் இருக்கேன். இப்பதான் கொஞ்ச நாள் எனக்கு அந்த மாதிரிதான் ஃபீல் ஆகுது. வேலைக்காரி கூட இந்த வீட்டுல ஒரு மரியாதை இருக்கும். ஆனா கட்டின பொண்டாட்டி நான் தெரியாம வெண்ணிலாவை கூட்டு வந்துட்டேன். அது அவர் சந்தோஷம் தான் கூட்டு வந்தேன். ஏதோ 2 நாள் 3 நாள் வச்சு பேசிட்டு திருப்பி அனுப்பிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை தாத்தா. இந்த பரமா காவேரி, நான் உங்ககிட்ட 1000 தடவை சொன்னேன், எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு இல்ல விஜய்கிட்ட கூட அதை முன்னாடி சொல்லியிருக்கலாம். நீ அதுக்குள்ள முடிவெடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு வந்தது உன்னோட தப்புதாமா, அதுக்கு என்னமா பண்ண முடியும்? தாத்தா எனக்கு புரியுது தாத்தா, என்னோட தப்பு தான், நான் ரைட்டுன்னு சொல்லவே இல்லை. நான் இப்ப என்ன சொல்றேன்னா வெண்ணிலாவை அந்த வீட்டையே விட்டு வந்து சொல்றேங்க. இதுக்கப்புறம் எனக்கு வெண்ணிலாவை பாக்குறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பேசும்போது இங்க விஜய் உடனே காவேரி பார்த்து, என்ன காவேரி பாக்குறது சுத்தமா பிடிக்கலன்னா நீ என்ன செய்ய சொல்ற? ஆமாங்க, வெண்ணிலாவை அந்த வீட்டையே கூப்பிட்டு வந்துருங்க. இங்க பாரு, என்னால வெளியில அந்த வீட்டுல கூட்டிட்டு வரவே முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. நான் நினைச்சா நான் வெளியில கூட தனி கூட்டம்னு போவேன். இப்படி சொல்லும் போது, என்னங்க இப்படி பண்றீங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமா கவரி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேற. ஆனா எல்லாமே உனக்கு ஃபேவரா நடக்கும்னு நினைக்கிற. இங்க பாரு, எனக்கு வெண்ணிலா எக்ஸ், சரியா? அவளை யாரும் எவரோ மாதிரி வீட்டுல வர முடியாது. ஏன் நான் விட்டேன்ல, நிவின உங்களுக்காக தூக்கப்பட்டேன்ல. நிவின் உங்ககிட்ட பேசுறப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவன் என்ன கடைசி நேரத்துல லவ் பண்ணிருந்தான். ஆனா கடைசி நேரத்துல கூட அவன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடைசியில அவன் பணமும் தரேன்னு சொல்லிட்டான். என் கூட வாங்காதேன்னு சொன்னான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த தாலி கூட கழட்டி போட்டுட்டு வாங்குன்னு சொன்னான். அப்படிலாம் சொன்னவன் கூட நான் உங்களுக்காக சப்போர்ட் பேசுங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைங்க. வெண்ணிலா பார்த்த உடனே என்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டீங்க. பரவாயில்ல, என்ன சொல்றது, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவிரி எங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தோடனே இங்க சாரதா கேக்குறாங்க, என்னடி மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாரா? வெளியில கொண்டு ஹாஸ்பிட்டல் போனவரு இன்னும் வரவே சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி வந்தாரு கேட்கும் போது, அம்மா அவரை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத. ஏன்டி என்னாச்சு சொல்லும் போது, அம்மா பேசாதானே விடுமா, ஏன் திருப்பி அதே என்கிட்ட நோண்டி கேட்டுட்டே இருக்க, என்னடி ஏன் இந்த மாதிரி பண்ற, எதுவும் வந்தாலும் ஓப்பனா பேசண்டி, நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உனக்கு தாண்டி பாரமா இருக்கும். எங்க கிட்ட ஏதாச்சும் சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச ஒரு யோசனை சொல்லுவோம்ல. அம்மா விடுமா, விஜய் அவ்வளவுதாமா, நான் விஜய் லைஃப்ல சீக்கிரம் அவரை மறந்துட்டு வெளில வரணுமா, அதுக்குதான் நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உடனே இங்க ஏன் இந்த மாதிரி பண்ற, எல்லா தப்பு பண்ணது நீ தான், சரியா? ஒரு பாவமே தெரியாது விஜய் என்ன பண்ணுவாரு, நீ தான் தேவையில்லாம வெளியிலாம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு நீ ஏன் இது பண்ற? அக்கா எல்லாரும் அதே சொல்லி சொல்லி என் மனசை வருத்தாதீங்க, சரிங்களா? நான் தெரியாம பண்ணிட்டேன், அது தப்பு எனக்கு இப்பதான் புரியுது. திருப்பி அதையே சொல்லிட்டே இருக்காதீங்கக்கா சொல்லும் போது, ஆமா உனக்கு உன் தப்ப சொல்லி காமிச்சா உனக்கு இப்படிதான் வலிக்கும். உடனே காவிரி என்ன நடந்தாலும் சரி, விஜய் எனக்கு தான், நான் விஜய பழையபடி நான் கொண்டு வந்தே ஆகுவேன், வெண்ணிலாவை இந்த வீட்டோட துரத்தியே ஆகுவேன் அப்படின்னு இங்க காவிரி ஒரு மாதிரி முடிவுல இருக்காங்க.